வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. டாக்டர், இப்போ கல்லீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு டாக்டர். இந்த கல்லீரல்ங்கிற உறுப்பினுடைய வேலை என்னடா? எல்லா உறுப்புகளுமே அடிப்படையில் கல்லீரல் நம்பி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. கல்லீரல் சரியில்லைன்னா எல்லா உறுப்புகளுமே படிப்படியாக. சரி டாக்டர், இந்த ஃபேட்டி லிவர் பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஃபேட்டி லிவர் எனக்கு இருக்குங்கிறதையாவது என்னால் அறிய முடியுமா? சிம்டம்ஸ் அது ஏதாவது காட்டுமா? 70% டேமேஜ் ஆகணும். மை காட், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒரு உபரியாக ஒரு டயக்னோசிஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டால் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவருங்கிறது தான் இன்னைக்கு உலகத்தையே பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்கிற நோய். அதுக்கு காரணம் என்னன்னா, காட்டுக்குடி, கபார்குடி, மொரட்டுக்குடி, மோசக்குடி. இந்த ஆல்கஹால் வந்து மற்ற உறுப்புகளை எல்லாம் தாண்டி இந்த கல்லீரலில் அது ஒரு செயல்பாடு ஏற்படுத்துது இல்லை, கல்லீரலை பாதிக்குது இல்லை. அந்த ஆல்கஹாலுக்கும் கல்லீரலுக்குமான தொடர்பு என்ன டாக்டர்? எங்கே ஆரம்பிக்குது? ஃபேட்டி லிவரில் ஆரம்பிச்சு அதான் சொல்கிறேன். ஃபைப்ரோசிஸ் வந்து, இன்ஃப்ளமேஷன் வந்து, சிரோசிஸ் வந்து, கேன்சரில் முடியும். அது என்ன டாக்டர் முறை? எப்படி டாக்டர் ஒரு கல்லீரலை எடுத்துட்டு இன்னொரு கல்லீரலை வைக்கிறதுனா என்ன? ஏன் நான் இது கேட்குறேன்னா, பொதுவாக கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அது வளரும் தன்மையுடையது அப்படிங்கிறதை கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். 71-29 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷன் வந்த உடனே இதயத்துக்கு ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசுகிறோம்னு வைங்களேன், அவர் வந்து இத்தனை வயசுக்கு மேலே இந்த மாதிரியான உணவுகள்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்னிகிட்ட பேசணும்னா அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான உணவுகள்லாம் கிட்னிக்கு பிடிக்காது, இதெல்லாம் குறைச்சிக்கோங்க, இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கல்லீரலை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்குன்னு குறிப்பிட்ட உணவு வகைகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? நல்ல கேள்விதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பாசிட்டிவிட்டியில பார்க்க போறோங்க. குடல் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம கூட இருக்காங்க. 30 வருஷமா இந்த துறையில அனுபவம் பெற்ற மருத்துவர் நம்ம கூட இருக்காங்க. எதுக்கு நம்ம இதை பத்தி பேசணும், எதுக்காக இந்த எபிசோட் நம்ம பண்ணணும், டாக்டர்கிட்ட எதுக்கு நம்ம பேச போறோம் அப்படின்னாங்க, கல்லீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு நம்ம உடம்புல. ஆனா அது என்ன வேலை செய்யுது, அது எதுக்காக இருக்கு, அதை வச்சுதான் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய டிசீஸ் ஒன்னே உருவாக போகுது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படி ஆயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய டேஞ்சரஸான டிசீஸா அது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நமக்கு இந்த ஆல்கஹால், இந்த சாராயம் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப கிட்னியை மாத்துற மாதிரி, ஹார்ட்டையே டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கல்லீரலும் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ண முடியும். இந்த கல்லீரல்ல எப்படி நோய் வருது, அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், நம்மளா உருவாக்குறோமா இல்ல இயற்கையா வருதா, இந்த கல்லீரலினுடைய பணி என்ன உடம்புல அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சிறுவாச்சூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு. இதனுடைய கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் டாக்டர் மனோகரன் நம்ம கூட இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 30 வருஷ அனுபவசாலி அவங்க. வாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டு தெளிவுபடுத்துறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ கல்லீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு டாக்டர். இந்த கல்லீரல்ங்கிற உறுப்பினுடைய வேலை என்ன டாக்டர்? கல்லீரல்ங்கிறது ஒரு கிளாண்ட், சுரப்பி. அது இந்த ஜீரண மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற வாயில் தொடங்கி ஆசன வாயில் முடியக்கூடிய அந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் பவல் இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது இல்லையா, உணவு பாதை, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதோடு சேர்ந்து இந்த கல்லீரல், கணையம், மண்ணீரல், இதெல்லாம் தான் இந்த ஜீரண மண்டலம் அப்படிங்கிற குரூப்பில் அடங்கும். அதில் கல்லீரல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பணியை செய்யுது. அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்மளுடைய வயிற்றில் மேல் பக்கம், நம்மளுடைய நெஞ்சுக்கு கீழே வலதுகை பக்கம் மேல் பக்கம். இதனுடைய எடைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளாண்ட் இது. அது கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு உடம்புக்கு அது ஒரு பேட்டரி மாதிரி. அதுதான் நமக்கு எல்லா சக்தியும் கொடுக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எடுக்கக்கூடிய சக்திகளை செலவு பண்ணி நம்ம இயங்கிறதுக்கு உதவுது லிவர். அது அல்லாமல் எக்ஸஸாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த எனர்ஜிகளையும் சேமித்து வைக்குது. தேவையான காலத்தில் அது செயல்படுத்துறதுக்கு, அது உதவுறதுக்கு அது சேர்த்து வைக்குது. அதனால் இந்த கிளாண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இருந்து வரக்கூடிய சக்தியில் தான் மற்ற அவயவங்களும் இயங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், எல்லா உறுப்புகளுமே அடிப்படையில் கல்லீரல் நம்பி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. கல்லீரல் சரியில்லைன்னா எல்லா உறுப்புகளுமே படிப்படியாக அதனுடைய செயல்திறன் இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ஒரு நோயாளிங்கிற பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருதயத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம், கிட்னிக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் கல்லீரலுக்கு கொடுக்குறாங்களான்னா இல்லை, கிடையாது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. அதை பற்றின விழிப்புணர்வுமே கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன சொன்னால், இந்த கல்லீரல் ஒரு நோய் வந்துச்சுன்னா அது வந்து ஆரம்பத்தில் அறிகுறியே காட்டாது. ஆனால் ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது, ஜாண்டிஸ் வருது அப்படின்னா கண் மஞ்சளாகிடும், நீர் வந்து மஞ்சளாக போகும், உடம்புல அரிப்பு இருக்கும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க மஞ்சக்காமாலை. எல்லா நோய்க்கும் மஞ்சக்காமாலை வராது. சில பெரிய நோய்கள் அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வெளியிலே அறிவிக்காது, எந்த சிம்டமும் இருக்காது. ஏன் அப்படி இருக்குன்னா, 70% ஆஃப் லிவர் செயலிழக்கக்கூடிய நிலைமை வர்ற வரைக்கும்
மீதி இருக்கிற இந்த 30% ஆஃப் லிவர் இந்த உடம்பை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 70% தாக்குதலுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் 71, 29 அப்படிங்கிற ப்ரொப்போர்ஷன் வந்த உடனே போன மாதம் வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா வயிறு உப்பிக்கிச்சு, கால் வீக்கம் வந்துருச்சு, நடக்க முடியல, வயிறு கோத்துக்குச்சு, மஞ்சக்காமல் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதத்தில் நடக்கிற விஷயம் இல்லை. பல வருடங்களாக பல மாதங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமான டேமேஜ் 70% வர வரைக்கும் எந்த டெஸ்ட் பண்ணாலும் தெரியாது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா தெரியாது. ஒருவேளை ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிருக்கலாம், அவங்க பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாது. ஏன்னா உங்களுக்கு நோயில் சிம்டமே இல்லையே, எதுவுமே இல்லை. அதுதான் நிறைய பேர் இந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்காமல் பெருசாக விட்டு விட்டு வர்றாங்க நம்மகிட்ட. சரி டாக்டர், இப்போ நீங்களே சொல்கிறீங்க சிம்டம் இல்லைன்னு. அப்போ நம்ம பொதுமக்களை போய் சிம்டமே இல்லை, அவங்க ஏன் ஸ்கேன் எடுக்கணும்? எல்எஃப்டி கூட பண்ணி பார்க்கலான்னு வைங்களேன். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியாதுன்னு சொல்கிறீங்க, ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும்னு சொல்கிறீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு உறுப்புக்கு ஸ்கேன் பண்ணி நான் ஏன் டாக்டர் பார்க்க போகிறேன்? பார்க்க மாட்டேங்களா? நல்ல கேள்வி தான். நிறைய சமயங்கள் இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ண போகிறாங்க, ஆமாம், அல்லது வேறு எதுக்கோ போய் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. வயிற்று வலி, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், மாதவிடாய் பிரச்சனை இருக்கும், வேறு ஏதாவது மோஷனில் ரத்தம் போகிற பிரச்சனை இருக்கும், அல்லது சரியாக செரிமானம் இல்லாத பிரச்சனை இருக்கும். இதுகளுக்கெல்லாம் போய் அவங்க ஸ்கேன் பண்ண போகிறப்ப தான் இந்த லிவர் ஃபேட். இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு ஸ்கேன் பண்ணாங்கன்னா அல்ட்ராசவுண்ட், சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதில் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பேருக்கு ஒரு உபரியாக ஒரு டயக்னோசிஸ் கொடுப்பாங்க. அது என்னன்னு கேட்டால் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவருங்கிறது தான் இன்றைக்கி உலகத்தையே பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்கிற நோய். உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 25-30% பேருக்கு இன்றைக்கி ஃபேட்டி லிவர் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வாழ்வியல் முறை டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் காய் வாங்க கூட நம்ம நடந்து போகிறதில்ல, வண்டியில் போகிறோம், நிழல்லையே இருக்கும், ஏசிலேயே இருக்கும், வெயில் உடம்புலேயே படுறதில்ல. நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கேலரிஸ் இருக்குல்ல, அந்த சக்தி, அது செலவு பண்ணது போக மீதி என்ன ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அது லிவர் வச்சுக்குது உள்ள. அது என்ன நினைக்கிது, நாளைக்கு இவன் சாப்பிடாமல் இருக்க போகிறான் அல்லது விரதம் இருப்பான், ஏதாவது உணவு கிடைக்காத கஷ்டப்பட்ட நேரத்தில் நம்ம உதவுவோம்னு சொல்லி நமக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி லிவர் தனக்குள்ளே வச்சுக்குது. இது ஆரம்பத்தில் தெரியாது. நாளடைவில் அடைவில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவரில் போய் இது உட்காரும்போது லிவருடைய செயல்திறன் குறைஞ்சிருது. உதாரணமாக எடுத்துங்களேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, 2 பேர் வந்தாங்க, 2 நாள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 20 பேர் வந்து 2 வருஷம் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை. உங்களுடைய பிரைவசி கெட்டு போகும், உங்களுடைய சிக்கல் வரும், பிரைவசி கெட்டு போகும், உங்களுடைய செயல்திறனே கெட்டு போகும். உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதே நெருக்கடியை தான் இந்த ஃபேட்டு வந்து அந்த லிவருக்கு கொடுக்குது. இதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு பேர். ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு இது வரும், அவங்களுக்கு இது ஆல்கஹால் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்கிறோம். இந்த வாழ்வியல் முறை தப்பாக செய்கிறாங்கல்ல, வேலையே செய்கிறதில்ல, விளையாடுறதில்ல, வெயிலில் உடம்பு படுறதில்ல, எக்ஸஸ் நிறைய எனர்ஜி உள்ள கேலரிஸ் உள்ள உணவு தின்னுட்டு வேலையே செய்யாமல் உட்காந்த இடத்துல வேலை செய்கிறது, இவங்களுக்குலாம் அந்த ஃபேட்டி, அதுக்கு பேர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு நம்ம சொன்னீங்கல்ல, அதுக்கு இண்டிகேஷனாக இருக்கிறது இப்போ என்னென்னா சிரோசிஸ்ங்கிற நோய். அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ அந்த சிரோசிஸ் நோய் இது வந்து பின்னுக்கு தள்ளிட்டு இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் முதல் காரணமாக அமைய போகுது. இன்னொரு another 10-20 இயர்ஸில் உலகம் பூரா ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்காக மாத்திரம்தான் லிவர் கெட்டு போய் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை வரப்போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் அவ்வளவு பரவி இருக்குது இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ். சரி டாக்டர், இந்த ஃபேட்டி லிவர் பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஃபேட்டி லிவர் எனக்கு இருக்குங்கிறதையாவது என்னால் அறிய முடியுமா? சிம்டம்ஸ் அது ஏதாவது காட்டுமா? 70% டேமேஜ் ஆகணும். மை காட், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? 70% கல்லீரல் டேமேஜ் ஆனால் தான் ஃபேட்டி லிவர் எனக்கு இருக்குங்கிறதே எனக்கு தெரியுமா? கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. நீங்கள் எல்எஃப்டி பண்ணால் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் கூட ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணும்போது கூட நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. வெரி சிம்பிள் டெஸ்ட், 10 நிமிஷத்தில் சொல்லிவிடுவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த என்ன ஆகுன்னு சொன்னால், சரி ஃபேட்டி லிவர் நம்ம சாப்பிட்ற உணவு தானே ஃபேட்டாக இருக்குது, நம்ம லிவரில் இருந்துட்டு போகுது, நான் சொன்ன செயல்திறன் குறையுது. அது சும்மா இருக்காது. அந்த ஃபேட் வந்து அந்த செல்லை வந்து லிவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெப்படோசைட்டுங்கிற செல்லை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆப்வியஸ்லி. ஆமாம். அப்போ என்ன ஆகும், அதில் ஒரு ரியாக்ஷன் வரும் ஸ்டேட்டோ. அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஃபைப்ரோசிஸ் செட் ஆகும். அது வந்து என்ன ஆகும், ஒரு ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் ஒரு ஸ்டேட் வரும், இன்ஃப்ளமேஷன் வரும். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து அந்த காயம் தானே, ஒரு வீக்கம் ஏற்படும், ஒரு அரிப்பு ஏற்படும், அந்த டேமேஜ் வரும். அந்த செல்லுக்கு சேரும்போது அது ரிப்பேர் ஆகும்போது திசுக்கள் உட்காரும், அதாவது தழும்புகள் உட்காரும். அந்த கிளாண்டுலர் செல் போயிட்டு தழும்பு உட்காரும்போது என்னாகும், அதுக்கு பேர் தான் சிரோசிஸ்ங்கிறது. ஓகே. நாளடைவில் அது கிளாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து கல் மாதிரி ஆகிடும். முதல்ல பெருசாகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுருங்கிடும். அப்போது இயற்கையாக வேலை செய்ய வேண்டிய செல் கம்மியாகி இந்த தழும்புகளுடைய அளவு அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிரோசிஸ். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அவரை டயக்னோஸ்லாம் பண்ண வேணாம், அவர் நடந்து வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வயிறு தள்ளி இருக்கும், கால் வீக்கம் இருக்கும், ஜாண்டிஸ் இருக்கலாம், மூச்சு விட முடியாது, அதுக்கு பேர் அசைட்டிஸ், அது மாதிரி டிகாம்பன்சேஷன் ஆகிடும் அந்த லிவர். அப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது, கஷ்டம். அந்த நேரத்தில் சிரோசிஸ் ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ மெலிக்னன்சி. அஃப்கோர்ஸ் இந்த சிரோசிஸை நீங்கள் விட்டிங்கன்னா 10 வருஷத்தில் 12 வருஷத்தில் மெலிக்னன்சி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மெலிக்னன்சி கேன்சர்.
கேன்சர். ஆமாம், சிரோசிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கேன்சர். எங்கே ஆரம்பிக்குது? ஃபேட்டி லிவர் ஆரம்பித்து அதான் சொல்கிறேன். ஃபைப்ரோசிஸ் வந்து, இன்ஃப்ளமேஷன் வந்து, சிரோசிஸ் வந்து கேன்சரில் முடியுது. இதில் நம்ம தடுக்கணும். எப்போ கண்டுபிடிக்கணும்? அந்த ஃபேட்டி லிவராக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் இதை நம்ம வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஷனை நம்ம தடுத்து அதை ரிவர்ட் பண்ணலாம். அவங்க வந்து நம்மளுடைய சொல்கிற உணவு, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி கட்டுப்பாடாக இருந்தாங்க உணவில் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து ரிவர்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் ரிவர்ட் பண்ணி நார்மல் லிவருக்கு கொண்டு வரலாம். அந்த வாய்ப்பை அவங்க நமக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம செய்ய முடியும். சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு ஒரு முறையான உணவு பழக்கம் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருது, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கள் எல்லாருக்குமே டாக்டர் கல்லீரல் பாதிக்குது ஒருத்தருக்கு அப்படின்னாலே தண்ணி அடிக்கிற பழக்கம், குடிப்பழக்கம் இருக்கிறவருக்கு அது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஆல்கஹால் வந்து மற்ற உறுப்புகளையெல்லாம் தாண்டி இந்த கல்லீரலில் அது ஒரு செயல்பாடு ஏற்படுத்துதில்ல, கல்லீரலை பாதிக்குதில்ல. அந்த ஆல்கஹாலுக்கும் கல்லீரலுக்குமான தொடர்பு என்ன டாக்டர்? நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நல்லதாக உணவாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, அது நேரம் எங்கே போகுது? இறைப்பை வழியாக குடலுக்கு போகுது. குடலேருந்து உறிஞ்சப்படுது. குடலேருந்து உறிஞ்சப்படுகிற ரத்தம் நேராக ஹார்ட்டுக்கு போகிறதில்ல. எல்லா ரத்தங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ரத்தம் போர்ட்டல் வெயின்கிறது மூலம் நேராக கல்லீரலுக்கு தான் போகுது. அந்த கல்லீரல் தான் அந்த உணவை ப்ராசஸ் பண்ணுது. சரி, நல்லதை சக்தியாக மாற்றுது, தனக்கு வேண்டியதை வச்சுக்குது. மீதி இடத்துல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எல்லா சக்திகளையும் சத்துக்களையும் அனுப்ப வேண்டிய படி அது செய்யுது. அதே போல் கெடுதலாக வரக்கூடிய ஒரு மாத்திரையை நம்ம சாப்பிட்றோம். அது வந்து ஒரு பேரசிட்டமால் மாத்திரை நம்ம வாழ்க்கை பூரா சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லை. அதை எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி அது ஆக்டிவ் ஃபார்மாக ஆக்கும். அது வேலை முடிஞ்ச உடனே 6 மணி நேரம் கழிச்சோ 8 மணி நேரம் கழிச்சோ திருப்பி அது சர்க்குலேஷனில் வரும்போது அதை டீடாக்சிஃபை பண்ணி அதை கிட்னி வழியாவோ மோஷன் வழியாவோ எது வழியாக வெளியில் ஏற்றணுமோ அதையும் செய்கிற பணி அதுதான் செய்யுது. அதே மாதிரி நீங்கள் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அது ஒரு கெமிக்கல், அது நமக்கு தேவையற்றது. அதை குடிக்கிறப்போ அது உள்ளே போகுது, லிவரில் தான் போய் முதல்ல அது ப்ராசஸ் ஆகுது. அதில் இருக்கிற ஆல்டிஹைட்லாம் தான் நமக்கு மயக்கத்தை கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. ஒரு ஸ்டேஜில் அது முறிக்கணும். அதால் கையாள முடியாத அளவுக்கான ஒரு ஆல்கஹால் ஒரு மனிதன் குடிக்க ஆரம்பித்தான், தினமும் குடிக்கிறான், நிறைய குடிக்கிறான் அப்படின்னா அந்த லிவர் ஒரு நாள் பொறுத்து பார்க்க முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராசஸ் பண்ணி வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே ஒரு நாள் கை தூக்கிறோம். அப்படி ஒரு நாள் கை தூக்கினதுக்கு பிறகு அவர் குடிக்க அவர் அந்த நோயிலேருந்து மீளவே முடியாது. யாரால் அன்டில் அதர்வைஸ் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வேறு புது லிவர் கொடுத்தாலும் ஒழிய அவரால் குடிக்கவும் முடியாது. என்ன குடித்தாலும் அவரால் தாங்க முடியாது. அந்த லிவரும் அவருக்கு உதவாது. இதுதான் அந்த ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் வந்து லிவரில் தான் ப்ராசஸ் ஆகணும். ஆனால் மற்ற உறுப்புகளை விட ஏன் கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னா அதுதான் அந்த டீடாக்சிஃபைங் வேலையை செய்யுது. அதுவே நீங்கள் தாக்குனீங்கன்னா எவ்வளோ தூரம் தாங்கணும்? ஒரு ஸ்டேஜில் அது கைது. அது ஆனால் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாக்கும் முடிஞ்ச வரைக்கும். தேங்கப்பா, அதுக்கு இருக்கிற ஒரு வீரன் மாதிரி செயல்படுது. அதுக்கு ஒரு பொறுமை இருக்கிற பொறுமை யாருக்குமே இருக்காது. கல்லீரல் அதையும் மீறி நம்ம இதை செஞ்சுட்ருக்கோம். கேட்குறதுக்கே பாருங்கள், ஒரு மருத்துவர் சொல்கிறாருங்க, உடலினுடைய உறுப்புகள் எல்லாம் எப்படின்னு சொல்லும், கல்லீரல் தான் இருக்கிறதுலே பொறுமைசாலி, அதை மீறி அது செஞ்சு அப்படி குடிச்சு ஒருத்தனுக்கு இதாச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. டாக்டர், அந்த மாதிரி ரொம்ப குடிச்சு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் காப்பாற்றி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வேற கல்லீரல் வச்சு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும்ல டாக்டர், அது என்ன டாக்டர் முறை? எப்படி டாக்டர் ஒரு கல்லீரலை எடுத்துட்டு இன்னொரு கல்லீரலை வைக்கிறதுனா என்ன? ஏன் நான் இது கேட்குறேன்னா, பொதுவாக கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அது வளரும் தன்மையுடையது அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். அப்போ அந்த கல்லீரல் அதுவே தன்னை புதுப்பிச்சுக்கிறோம், அதுவே கொஞ்சம் ஸ்பாயில் ஆச்சுன்னா கொஞ்சம் வளர்ந்துக்கிறோன்றப்ப கிட்னியோ ஹார்ட்டோ அதுக்கான அது இப்படி செய்ய முடியாது, அதனால் நம்ம மாற்றுறோம். அப்போ கல்லீரல் அதுவே வளர்ந்துக்கிறோம்னா அதை ஏன் டாக்டர் நம்ம வேறு கல்லீரல் வைக்கணும்? நல்ல கேள்வி. நான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டால், நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்கு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி, அதை தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய திறமை உள்ள உறுப்பு தான் அதில் இல்லைன்னு இல்லை. அதேனால தான் இந்த ஆல்கஹாலை தொடர்ந்து குடித்தவங்க லிவரை கெடுத்துக்கிட்டவங்க கூட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் குடிக்காமல் இருந்தாங்கன்னா அது தன்னை புதுப்பிச்சுக்கும். ஆனால் அந்த கால அவகாசம் கூட யாரும் கொடுக்கறது இல்லை. ஒன்று, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆல்கஹால்னால கெட்டுப்போன லிவருக்கும் நம்ம வந்து ஒரு 70% மேலே கெட்டு போய் அது வந்து அவரை சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கன்சிடர் பண்ணணும். வேர்ல்டு ஓவர் அது பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த காரணங்களை நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிவர்னு வரும்போது அதுக்கு நிறைய இயற்கையாகவே நிறைய நோய் வருது. கஞ்சனிட்டல், பிறப்பிலேயே ஜெனட்டிக் டிஃபார்மிட்டி, பிறப்பில் வளர்தலில் குறைபாடுதல், பாரம்பரிய நோய், அதெல்லாம் வரும். அதெல்லாமே சில சமயங்களில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கும். பிறந்த குழந்தைக்கே கூட பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். பிலியரி அட்ரீசியான்னு சொல்லுவோம். அந்த பைல் டக்ட்லாம் டெவலப் ஆகாது, ஜாண்டிஸ் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். அதுக்கு கூட நம்ம பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் ரொம்ப குறைவு. லக்கிலி ஆல்கஹால் ரொம்ப அதிகம். அடுத்த காரணம் என்னென்னா வைரல் ஈட்டியாலஜி, அதாவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ், ஏ வைரஸ், இது 3 ஸ்பெசிஃபிக்காக லிவரை தாக்குது.
இந்த பி வைரஸுக்கு வேக்சின் இருக்குது, நம்ம நிறைய போட்டுக்கிட்டோம்னா Hepatitis B. தடுத்துடலாம். சி வைரஸுக்கு மருந்து இருக்குது, ஆனால் வேக்சின் இல்லை. ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்லேயோ அல்லது ஒரு ஊசி போட்டு அதை சரியாக க்ளீன் பண்ணாமல் ஒருத்தர் போடும்போதோ தப்பி தவறி வந்துருச்சுன்னா அவங்க உடம்பு அதை வந்து வெளியேற்ற முடியல, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லைன்னா அது லிவரில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமான இதே சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர் மாதிரி அதுவும் என்ன பண்ணும், சிரோசிஸ் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் அது கேன்சராகவும் மாறும். ஸோ அவங்களுக்கு என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜில் 70% மேலே கெட்டு போச்சுன்னா அந்த லிவரை வச்சுட்டு அவங்க வாழ முடியாது, எந்த மருந்துகளும் அவங்களை காப்பாற்றாது. அது ரொம்ப முக்கியம். எந்த மருந்துமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லிவரை காப்பாற்றாது. அதனால தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற முறையே 1963-64களில் தாமஸ் ஸ்டார்சல்ங்கிற ஒரு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சார். அது இன்றைக்கும் தொடருது. இன்றைக்கி பெரிய அளவில் வெற்றிகரமாக எல்லா ஹாஸ்பிட்டலையும் நல்லபடியாக செஞ்சுட்ருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டலையும் சிறப்பாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப குறைவான செலவில் வேறு பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி வைரல் ஈட்டியாலஜி, ஆல்கஹால் இதெல்லாம் தான் இப்போ ரொம்ப காமனாக ரீசன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் இது ரெண்டையும் கீழே தள்ளிட்டு மேலே போகுது. நம்மளுடைய வாழ்வியல் முறை சரியாக இல்லாத மிக உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர்? டாக்கிங் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ நம்ம ஊரை நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால 25% ஃபேட்டி லிவர் இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஆமாம், ஸ்கேன் பண்ணும்போது இதுக்கு ஏதாவது வயசு வரம்பு இருக்கா டாக்டர்? ஒரு 25 வயசுல 30 வயசு, ஏன்னா அந்த ஹார்ட்டுக்கு பொதுவாக சொல்லுவாங்க 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது குறைங்க, என்ன பலகாரம் சாப்பிட்றது குறைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இதுக்கு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டால் அடல்சன்ஸ்னு சொல்லுவோம். வளர்கிற வயசில் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறது இல்லை, எது வேணாலும் சாப்பிட விட்டுரும். ஏன்னா அது வளர 20 வயசுக்கு மேலே ஒபிசிட்டி இருக்குது. 20 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே வந்துடும். ஏன்னா நிறைய சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, நிறைய கேலரிஸ் தேவையில்லாத. நைட்டு 4 மணி 3 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றவங்கள நான் பார்க்குறேன். இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தில் தப்பான விஷயங்களை சாப்பாடு விஷயத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் தப்பாக சாப்பிட்றலாம். ஆனால் உங்கள் உடற்பயிற்சி, நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற கேலரிஸ் சத்தை விட நீங்கள் செலவு பண்ணுறது அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவரே வராது. கடுமையான உழைப்பாளிகள் இப்போ வயலில் வெளிகளில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஃபேட்டி லிவர் வராது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற கேலரிஸை விட அவங்க செலவு பண்ணுறது அதிகம். அதனால் அவங்களுக்கு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க உடம்புல ரத்தத்தில் ஃபேட்டே இருக்காது. எல்லாம் இப்படி உட்காந்து டெஸ்க்லேயே உட்காந்து நடக்காமல் ஏசிலேயே நிழல்லையே வெயிலே படாமல் வேலை செய்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோய். இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது வளர்ந்துக்கிட்டே போகுது இந்த சதவிகிதம். அதனால தான் இதுதான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஃபியூச்சரில் முக்கியமான காரணமாக அமைய போகுது, இண்டிகேஷன் அமைய போகுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஓகே டாக்டர், இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, ஒரு 70% கிட்ட லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா மருத்துவர் தானே சொல்லுவாங்க உங்களுக்கு லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்க அப்படின்னு. அந்த ப்ராசஸ் என்ன டாக்டர்? லிவரை மாற்றி அமைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் அப்படியே தெளிவாக ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிடுங்க. கரெக்ட். இந்த லிவரை நாங்கள் சில குறியீடுகளால் அளவிடுவோம். மெல்ட் ஸ்கோர்னு ஒன்று நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த பிலிருபின், கிரியாட்டின் இது அப்படிங்கிற சில குறியீடுகளை வச்சு ஒரு ஸ்கோர், அது வந்து 6லேருந்து 40ங்கிறது இயற்கை. யாருக்கெல்லாம் இந்த மெல்ட் ஸ்கோர் 18-17 தாண்டிடுச்சோ, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்லப்படுது, சாதாரண கேஷுவலாக சொல்லப்படுது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல. 18க்கு மேலே மெல்ட் ஸ்கோர் போனவங்களுக்கெல்லாம் உயிர் வாழக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 12 மாதம் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம். குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பேசி மாற்றினா நல்லா இருப்பார், இல்லைன்னா அவர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது சொல்லுவோம். அப்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளிலிருந்து பெறப்படுகிற கொடையாக பெறப்படக்கூடிய லிவர். அவங்களுக்கு லக் இருந்துச்சு, அந்த வெயிட்டிங் பீரியடில் அவங்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு எங்கேயாவது வந்து அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த லிவர் அவருக்கு பொருத்தும் போது முழு லிவர் கிடைக்கும். அவருக்கு வந்து பழைய லிவரை எடுத்துகிட்டு, இதில் தான் ஒரு கிட்னிக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, 2 கிட்னி ஏற்கனவே கெட்டு போனது இருக்கும். 3வது கிட்னியை வைக்கிறப்போ அந்த கிட்னியெல்லாம் அவங்க தொடமாட்டாங்க. கீழே அடி வயிற்றில் போய் நேராக பிளாடர் பக்கத்தில் இந்த புது கிட்னியை பொருத்திடுவாங்க. தப்பித்தவறி இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, சரியாக வேலை செய்யலை இந்த கிட்னினா கூட, அந்த பேஷண்ட்டுடைய லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவங்க திருப்பி டயாலிசிஸ் ஆரம்பிக்கலாம். 4வது ஒரு கிட்னியாக அல்லது அந்த கிட்னியை எடுத்துகிட்டு இன்னொரு கிட்னி கூட வச்சு அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு. நான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக அது சொல்லலை, 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லிவரை பொறுத்த வரைக்கும் லிவர் அவ்வளோ பெரிய ஆர்கன் இல்லை, அதுக்கு இடம்லாம் இல்லை, வேறு இடம் கிடையாது, வைக்க முடியாது, நம்ம அந்த இடத்துல தான் வச்சாகணும். அப்போது அந்த டிசீஸ்டு லிவரை, கெட்டுப்போன லிவரை வெளியில் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கொடையாளி கொடுத்ததையோ அல்லது அவங்க உறவினர்கள் தானமாக கொடுத்த பகுதி லிவரையோ நம்ம பொருத்தணும். அப்படி பொருத்துறதுக்கு முன்னாடி இந்த லிவரை எடுக்கணும். இந்த கெட்டுப்போன லிவரை எடுக்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கே 4 மணி நேரம் ஆகும். அது ஒரு மிக சிரமமான வேலை. ஏன்னா சுருங்கி சிரோசிஸ் ஆன லிவர், நிறைய பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும், நீர் கொத்துருக்கும், அசைட்டிஸ்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில் அதை எடுத்துட்டு இந்த தானமாக கிடைச்ச லிவரை அங்கே பொருத்தணும். இந்த சர்ஜரி முடியறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும்.
இது ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடந்து அவங்கள காப்பாற்றினோம்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. தப்பித்தவரை இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்து இன்னொரு லிவர் கிடைச்சா இதை எடுத்துகிட்டு மாற்றி வைக்கலாமே தவிர, அப்படி லிவர் கிட்னி மாதிரி கிடைக்காது, நமக்கு டயாலிசிஸ்லாம் பண்ணி காப்பாற்ற முடியாது. ஸோ டூ ஆர் டை சுச்சுவேஷனில் தான் நாங்கள் பண்ணணும். அப்போ எங்களுடைய கவனம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ரொம்ப நிதானமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து தான் பண்ணுவோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அடுத்த 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு யார் உதவுறாங்க? அனஸ்தட்டிஸ்ட். சர்ஜனுக்கு என்ன ரோல் இருக்கோ அதுக்கு எந்த விதத்துலையும் குறையில்லாத ஈக்குவல் ரோல் வந்து மயக்க டாக்டர்கள். மயக்க மருந்து கொடுக்கும். ஏன்னா அந்த லிவருக்கு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நடக்கும். அதில் இந்த டிசீஸ் லிவர் எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் நாங்கள் புது லிவர் வைக்கிறதுக்கு. அந்த 1 மணி நேரம் அந்த நோயாளியின் உடலில் லிவரே இருக்காது. லிவர் இல்லாத ஒரு மனிதனுக்கு மயக்கம் கொடுத்து அவரை உயிரோடு காப்பாற்றி பிடிச்சி வச்சிருக்கிறோடைய பணியை செய்கிறது மயக்க டாக்டர்கள். நிறைய பேருக்கு மயக்க டாக்டருடைய பேர் கூட தெரியாது. சர்ஜரி பண்ண டாக்டர் தான் வணங்குவாங்களே தவிர எங்களை தான் எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் நின்றுட்டு இருப்பான், அவங்களை யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தான் பேர் அன்சங் ஹீரோஸ்னு பேர். அவங்களுடைய ரோல். அப்புறம் அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ ஃப்ளூயிட் உள்ளே போகணும், என்ன மருந்து கொடுக்கணும், யூரின் அவுட்புட் கரெக்டாக இருக்கா, ஆக்சிஜனேஷன் சரியாக இருக்கா, பிபி சரியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து 3 நாளைக்கு மேலே அவங்க எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, இந்த பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வாழ்வாங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டோன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 to 20 years சர்வசாதாரணமாக இருக்காங்க. பெரிய விஷயம். அதெல்லாம் 3 மாசத்துல 12 மாசத்துல உயிரிழந்துருவாருங்கிற ஒரு ஆளை 10 வருஷம் வாழ வைக்கிறது பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். அது எங்களுக்கே ஒரு டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பி வச்சோம்னா அந்த டீமுக்கு கிடைக்கிற ஒரு பெருமிதமும் உள்ளூர கிடைக்கிற சந்தோஷமும் அவங்களுக்கு எந்த விதமாக எவ்வளோ பெரிய சன்மானமும் அவங்களுக்கு அது ஈக்குவலாக இருக்க முடியாது. பர்சனலாக ஒவ்வொருத்தரும் ஒரு கிராட்டிஃபிகேஷன் இருக்கும் எங்களுக்கு. அதுதான் அதில் ஒரு பெரிய பெருமை. கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பீங்க டாக்டர்? நான் ஸ்டான்லியில் இருந்தப்போ ஒரு 12 என்னுடைய பீரியடில் ஒரு 12 பண்ணியிருக்கேன். இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் நாங்கள் 3 பண்ணியிருக்கோம். 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நல்லபடியாக எல்லா பேஷண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நிறைய பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததே அதுக்கு தான். ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பித்து இங்கே எம்சிஹெச் ப்ரோக்ராம் இருக்குது. 2 பிஜி வருஷத்துக்கு இப்போ 6 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 3 பண்ணியிருக்கோம். இன்னும் மேற்கொண்டு நிறைய என்னுடைய நாங்கள் கற்றுக்கிட்ட கலையை இதை பயன்படுத்தணும் மக்களுக்குங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இங்கே சேர்ந்துருக்கோம். நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு அவசியம் பண்ணுவீங்க டாக்டர். அதாவது இந்த நேரத்தில்ங்க நான் தேநீர் இடைவேளை சார்பாகவும் சரி, பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி சார்பாகவும் சரி, எங்கள் பசங்க சார்பாகவும் சரி, இந்த மயக்க மருந்து நிபுணர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சார் சொன்னது எங்களுக்கு தெரியாது இல்லைங்க. நம்ம யார் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவங்கள தான் நம்ம நினைப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு பெருசாக ஒரு அன்சங் ஹீரோ ஒருத்தர் நிற்பாருங்கிறத சார் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களும் நீங்கள் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது அப்படியே உளமாற மனமகிழ்ற அகமகிழ்ற ஒரு விஷயம். அந்த விஷயங்கள்லாம் அது மருத்துவரால் தான் உணர முடியும். நான் மிக உறுதியாக நம்புகிறேன். சரி டாக்டர், கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ என்னன்னா எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இதில் இருக்குது. இப்போ உறவினர்கள், இப்போ கிட்னியில் நான் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்ட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க கிட்னினா யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா கிட்னிங்கிறது 2 உறுப்பு இருக்கிறது. அதில் ஒரு கிட்னியை தானமாக கொடுக்கலாம். இப்போ லிவருங்கிறது இருக்கிறதே ஒரே ஒரு உறுப்பு தான். அப்போ இதனுடைய தானம்ங்கிறது முழு லிவர் எப்படி நம்ம எடுத்து கொடுப்போமா, இல்லை அதில் பாதியை எடுப்பீங்களா? ஏன்னா இது சின்ன ஆர்கன் பொதுவாகவே. அப்போ யாரெல்லாம் தானமாக கொடுக்கலாம், எப்படி அது நடக்கும், அதுக்கான ப்ராசஸ் நான் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. கிட்னிக்கு 2 இருக்குது, அதனால் 1 கொடுத்துட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மூளைச்சாவு அடைந்த நோயாளி இருந்தால் அந்த 2 கிட்னி 2 பேஷண்ட்டுக்கு போகும். 2 பேஷண்ட் அந்த நோயாளி 2 பேருக்கு உதவுறாரு. ஆமாம். இது மாதிரி இந்த மூளைச்சாவு அடைந்த நோயாளிகிட்டேருந்து கிடைக்கக்கூடியது ஒரு லிவர் தான் கிடைக்கும். ஆனால் இந்த லைவ் டோனர்னு சொல்கிறோம்ல, ஒருத்தர் தானம் உயிரோடு இருக்கிறவங்க கொடுக்குறது, நீங்கள் சொன்ன மாதிரி லிவருங்கிறது ஒன்று தான். அதில் ஒரு பகுதியை தான் வெட்டி வைக்கிறோம். ஏன் இந்த கான்செப்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. எல்லாரும் தானம் கொடுக்கறதில்ல. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். யாரெல்லாம் இது வரைக்கும் கொடை கொடுத்துருக்காங்களோ, கொடுக்க போகிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். we have to thank that family because அது பெரிய மனசு இருந்தால் மாத்திரம்தான் ஒரு இறந்து போன நோயாளி அந்த துக்கத்துலேயும் நம்மளால் ஏன்னா ஒருத்தர் கொடை கொடுத்தாருன்னா ஒரு 6-7 நோயாளிகள் பயன்பெறுவாங்க. அவ்வளோ பெரிய தானத்தை செய்யக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை செலுத்தணும், காட்டணும். அடுத்தது லிவிங் டோனர் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கிறவங்க உறவின் மூலமாகவோ நட்பின் மூலமாகவோ கொடுக்கலாம். அது ஒரு வியாபாரம் அல்ல. இப்போ கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி எல்லாம் கொடுக்கலாம். சின்ன பையனாக இருந்தால் அப்பா அம்மா கொடுக்கலாம். செகண்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரே ஒரு சின்ன அட்வான்டேஜ்னா, லிவருக்கு பிளட் குரூப் மேட்ச் ஆனால் போதும். இந்த டிஷ்யூ மேட்சிங் அது மாதிரி இந்த டைப்பிங்லாம் ரொம்ப தேவையில்லை.
ஏன்னா லிவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது நெக்லெக்ட் பண்ணிடாது நம்ம உடம்பு, புதுசாக வைக்கிறவங்க உடம்பு. அதனால் பிளட் குரூப் மேட்ச் ஆனால் மாத்திரம் போதும். அதையும் மீறி இப்போது நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட்டில் பிளட் குரூப் மாற்றிருந்தால் கூட நம்ம பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? கிட்டத்தட்ட 20லேருந்து 60 வயசு இருக்கிறவங்க கொடுக்கலாம். அவங்க பெரிய நோயாளியாக இருக்கக்கூடாது, அவங்க லிவர் நல்லா இருக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் எடுப்போம். ஏன்னா கொடுத்த பிறகு அவங்களும் நல்லா இருக்கணும், பெறுகிற நோயாளியும் நல்லா இருக்கணும். அதுதான் முக்கியம். சரி, அவருக்கு பாதி லிவர் எடுத்தாச்சுன்னா அவருக்கு 50% எடுத்துருவீங்களா டாக்டர்? 50% கிட்ட வந்துடும். ஏன்னா நமக்கு 30% இருந்தால் போதுமே. ஆமாம், 30% தான் போதும். அதனால் 50% கொடுத்துட்றோம். இந்த மீதி 50% அவருக்கு கொடுக்குறாருல தானமாக, அவருக்கு 4 வாரத்துலேருந்து 6 அல்லது 8 வாரத்துக்குள்ளே அது பழைய லிவர் மாதிரி ரீஜென்ரேட் ஆகிடும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த ரீஜென்ரேட்டிவ் கெப்பாசிட்டி லிவருக்கு இருக்குது, அது நமக்கு உதவுது. அதே மாதிரி இந்த பாதி லிவர் எடுத்து வந்து நோயாளிக்கு வச்சோம் இல்லையா, அந்த பாதி லிவரும் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு முழு லிவருக்கு, முழு லிவர் இல்லைன்னா கூட 75% பெருசாகி அவருக்கு வேண்டிய சப்போர்ட்லாம் பண்ணும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இந்த லிவரோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி அது எவ்வளோ அடித்தாலும் தாங்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் அதுக்கு ரிலீஃப் கொடுத்தீங்கன்னா தன்னை வந்து வளர்த்துக்கிட்டு நமக்கு உதவுது. அது அந்த வகையில் லிவருக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும். கண்டிப்பாக. அப்படி ஒரு உறுப்பு அது. அப்படி அருமையான உறுப்பு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கார், நாங்கள் 2 பேரும் ஒரே பிளட் குரூப் இருக்கோம், நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னு நான் கொஞ்சம் பயப்படுவேன்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நான் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணுமா? நான் ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் இருக்கணுமா? அது என்ன எனக்கு நடக்கும்? ஏன்னா பொதுவாகவே என்னுடைய உறுப்பு ஒன்று எடுத்து காசு பணம் கொடுத்துடலாம். ஒரு உறுப்பில் பாதி எடுத்து கொடுக்குறீங்கன்னா என்ன தான் அது திருப்பி வளரும் அப்படிலாம் சொன்னால் கூட அந்த ஒரு தயக்கம் லைட்டாக இருக்கும்ல டாக்டர், அந்த தயக்கம் தேவையா? தயக்கம் தேவையில்லை. ஏன்னா கொடுக்குற ஒரு நோயாளிக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த ப்ரோக்ராமே நடத்த முடியாது. அதனால தான் ரொம்ப 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 எச்சரிக்கையாக நாங்கள் இதில் செயல்படுறோம். எந்த டோனருக்கும் தொந்தரவு வரக்கூடாது. நோயாளிக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏன்னா அவங்க ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸோடு இருக்காங்க. ஆனால் நடமாடி கொண்டு இருக்கிற நல்ல உடல்நிலையோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு லிவரை வாங்கினதன் மூலம் அவருடைய உயிருக்கோ அல்லது மற்ற எந்த உடல்நிலைக்கோ எந்த கெடுதலும் வராமல் பார்த்துக்கிறதுல நாங்கள் தெளிவாக இருப்போம். இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமே கெட்டு போயிடும். இந்த ப்ரோக்ராமே போகாது மேலே. ஸோ அதனால் இது வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்டைசேஷன். இது பார்த்து பொறுமையாக எடுப்போம். எடுக்கிறப்போ வயசு பார்ப்போம், லிவர் பார்ப்போம். அவருக்கு இன்னும் போய் எடுக்க போகிற சமயத்தில் கூட ஏதாவது எங்கள் கண்ணில் தப்பாக பட்டுச்சுன்னா நிறுத்திடுவோம். ஒன்று எடுத்ததுக்கு பிறகு அவர் எப்பொழுதும் போல் மற்ற ஒரு லிவர் ரிசெக்ஷன், ஏன்னா நார்மல் லிவர், நார்மல் சர்ஜரி, அவர் யங் ஏஜ், எல்லாமே ஃபிட்டாக தான் இருக்கார். அதனால் எப்பொழுதும் ஒரு 6 நாள் 7 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். 6 நாள் 7 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், நார்மல் லைஃப் இருக்கலாம். இன்னும் ஒருபடி நான் மேலே போகணுன்னா, இப்போ இந்த ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவோம். ஒரு உறுப்பை நம்ம எடுக்கிறது, ஒரு டோனர்கிட்ட கொடையாளிகிட்ட எடுக்கிறதுக்கு பேர் வந்து ஹார்வெஸ்டிங்னு பேர். நம்ம விவசாயத்தில் அறுவடை செய்கிறோம்ல, அதுதான் ஹார்வெஸ்டிங். அப்படி தானம் எடுக்கும்போது அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கிறத கூட தாண்டி இப்போ லேப்ரோஸ்கோபிக் மூலமாக பண்ணுறோம். 4-3 துளை போட்டு அந்த லிவர் போர்ஷனை எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த லிவரை வந்து லேப்ரோஸ்கோபிக் மூலமாகவே கட் பண்ணி அது சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஒரு பேக்கில் போட்டு பத்திரமா எடுத்துருவோம். இப்போ லேப்ரோஸ்கோபி போட்டு அது வெறும் துளைகள் போட்டு எடுக்கிறதுனால அவருக்கு வந்து ரெக்கவரி வந்து 7 நாள் கூட இல்லை, 3 நாளே அவர் ரெக்கவர் ஆகிடுவார். சரி, 10 நாள் அவருக்கு வேலைக்கு போயிடலாம். இன் ஸ்பைட் ஆஃப் கிவிங் பார்ட் ஆஃப் ஹிஸ் லிவர், லேப்ரோஸ்கோபிக் மெத்தட் நம்ம அடாப்ட் பண்ணோன்னா அவர் 3 நாளே வீட்டுக்கு போயிடலாம், 10 நாளில் வேலைக்கே போயிடலாம். அதனால் எந்த பயமும் இல்லை. அட்மோஸ்ட் கேர், மேக்ஸிமம் கேர் வில் பி கிவன் டு தி டோனர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி டாக்டர், இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளோ டாக்டர் செலவாகும் நமக்கு? ஏன்னா பொதுவாக அது அடுத்த ஒரு கேள்வி வரும்ல. எந்த வைத்தியமே ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு இருக்கும். புதுசாக வரும்போது அப்படி ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் முதல் தொடங்கினப்ப 40,000 to 50 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது தப்பித்தவறி காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணும்போது ஏன்னா விட்டுற முடியாதுல்ல. 1 கோடி வரைக்கும் செலவு பண்ண பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போது நிறைய பண்ணி நிறைய சர்ஜன்ஸ் இப்போ வெளிநாட்டில் வந்திருக்காங்க. நம்ம சர்ஜன்ஸ் வெளிநாட்டில் போய் ட்ரெயின் ஆகி வந்திருக்காங்க. அங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அடெக்வேட்டாக எடுத்து செலவை குறைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேஷண்ட்டுக்கு ஒரு 20 to 25 lakhs கூட நம்ம பண்ணிடலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் கொடுக்குறாங்க. கையிலேருந்து ஒரு பேஷண்ட்ஸு ஒரு 5 அல்லது 10 லட்சம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸுக்கு இப்போ அப்படி தான் பண்ணுறோம். இப்போ அடுத்து என்னுடைய ஒரு கேள்வி டாக்டர், இதயத்துக்கு ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசுகிறோம்னு வைங்களேன், அவர் வந்து இத்தனை வயசுக்கு மேலே இந்த மாதிரியான உணவுகள்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்னிகிட்ட பேசணும்னா அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான உணவுகள்லாம் கிட்னிக்கு பிடிக்காது, இதெல்லாம் குறைச்சிக்கோங்க, இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கல்லீரலை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்குன்னு குறிப்பிட்ட உணவு வகைகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? இதை எடுத்துக்கிட்டால் என்னுடைய கல்லீரல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட உணவு வகைகள், கல்லீரலுக்கு பிடிக்காத உணவு வகைகள், இது எப்படி டாக்டர் இது வகைப்படுத்துறது?
சிறப்பு. உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம ஆளுங்க ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. காய்கறிகள், ஃபைபர், பழங்கள். இதில் என்ன, நம்ம சத்துக்கள்னு பார்க்குறப்போ கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாதது விட்டமின்ஸ். அதுக்கு மேலே கீழே கண்ணுக்கு தெரியாதது மினரல்ஸ். அதுக்கும் கீழே ஒன்று இருக்குது, அது வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு பேர். இந்த கேட்மியம், இது மாதிரி ஜிங்க்கு, இதெல்லாம் மைக்ரோகிராமில் தான் நமக்கு தேவைப்படும். அது கூட எல்லாம் எடுக்காமல் வெறும் சோறு, குழம்பு இப்படி சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காய் இல்லை, கீரை இல்லை, பழங்கள் இல்லைன்னா இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், விட்டமின்ஸ்லாம் கிடைக்காது. அதெல்லாம் இருந்தால் தான் மொத்த உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும், மூளை நல்லா வேலை செய்யும். லிவருக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளைப்பூண்டு, மஞ்சள், திராட்சை, பெர்ரீஸு, திராட்சை, அவகாடோ ஃப்ரூட் சொல்கிறான், ஆலிவ் ஆயில் சொல்கிறான், குர்குமின். மஞ்சளுக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது, கேன்சர் தடுக்கக்கூடிய மகிமை இருக்குது. வெயிலில் நம்ம உடம்பு படணும். தோலில் வந்து நம்ம வெயில் படும்போது நமக்கு தோல் கடியில் இருக்கிற கொழுப்பில் விட்டமின் D3 உருவாகுது. அதுதான் நம்ம உடம்புல சாப்பிட்ற கால்சியத்தை உள்வாங்கி போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, எல்லா உறுப்புகளையும் சரியாக இயங்க வைக்குது. இந்த விட்டமின் D3 நம்ம வெயிலில் போகாமல் கிடைக்கவே கிடைக்காது. அது மாத்திரைலாம் சாப்பிட்டா சாப்பிட்ற வரைக்கும் நிற்கும். இன்றைக்கி 100 பேருக்கு விட்டமின் D3 லெவல் பார்த்தீங்கன்னா மினிமம் 30லேருந்து 100 இருக்கணும். 10க்கு மேலே இருக்காதவங்க 100 80 பேர் இருப்பாங்க. வெயிலே படாத உடம்பு. இந்த சுகம் உட்காந்தே வேலை செய்கிறது நடக்கிறதே இல்லை. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வேறு சொல்லிட்டாங்க. ட்ராவலிங் வேலை கூட இல்லை இப்போது. நிச்சயமாக இதெல்லாம் வந்து கெடுதல். அதுக்கப்புறம் ஆல்கஹால் ஏற்கனவே சொல்லிட்டோம். மருந்துகள், சில மருந்துகள் நம்ம நியாயமாக சாப்பிட வேண்டிய மருந்துகளே எந்த மருந்தாக இருந்தாலும் அது லிவரில் போய் தான் முறிக்கப்பட்டு வெளில வரணும். அது பாய்சனாக இருந்தாலும் சரி, நல்ல மருந்தாலும் சரி, அது முறிக்கப்பட்டு வரணும். அப்படி வரும்போது மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதுபோல் கெமிக்கல் கலந்த உணவுகள், அப்புறம் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, பெஸ்டிசைட்ஸ்லாம் நிறைய போடுறது, இதெல்லாமே லிவருக்கெல்லாம் ஆபத்து தான். மருந்துகள் கூட ஆபத்தாயிடும். உணவுகள் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு எந்த மாத்திரை சாப்பிட்றதுனால அது முன்னாடி யோசிக்கணும். அது லாங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபிக்கு மாத்திரை ஒரு 6 மாதம் சாப்பிட போகிறோம், லிவர் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு பார்ப்போம். ஒரு ஃபிட்ஸ் வராங்க, வருஷக்கணக்கில் சாப்பிட்றாங்க. எந்த மருந்துகளும் ஒரு நாள்பட்ட மருந்துகள் சாப்பிட்றவங்க பீரியாடிக்கலாக லிவர் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா, நம்ம லிவர் சஃபிஷியண்ட்டாக முறிச்சு அனுப்புதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ உணவு மாத்திரம் இல்லை, நம்ம எது சாப்பிட்டாலுமே அது லிவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மகிழ்ச்சி டாக்டர். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு கல்லீரலினுடைய வேலை என்ன, இப்போ எனக்குமே ஒரு பயங்கர ஐ ஓப்பனிங். எனக்கு இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலிங்காக விஷயங்கள் தெரியாது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னது தெரிஞ்சாலும் கூட ரொம்ப டீட்டெயிலாக அழகாக உங்களுடைய அனுபவத்தை வச்சு புரிய வச்சிங்க நிறைய விஷயங்கள். நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் நீங்கள் வந்து ஆடியன்ஸை பார்த்து நேரடியாக நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செக்மெண்ட் இருக்குது, நீங்கள் நேரடியாக நம்ம ஆடியன்ஸ் பார்த்து பேசலாம். நண்பர்களே, கல்லீரல்ங்கிறது ஒரு சுரப்பி. அது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. எப்படி நீங்கள் வந்து இருதயத்தையோ சிறுநீரகத்தையோ மூளையோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ மனசில், அதுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் கல்லீரல் நமக்கு மிகப்பெரிய வேலைகளை செய்து கொடுக்குது. அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது கெட்டுப்போனால் உடனே அது நமக்கு தெரியாது. அது ஒரு அளவுக்கு மேலே வைத்தியம் பண்ண முடியாத அளவுக்கு கெட்ட பிறகு தான் அது நமக்கு அறிவிக்கும். அப்போ போய் நம்ம வைத்தியம் பண்ணும்போது நிறைய மருந்துகள் இல்லை, அதை காப்பாற்ற முடியாது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அளவுக்கு நம்ம போயிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நல்ல உணவு, வாழ்க்கை முறை. நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற சக்தி வந்து ரொம்ப குறைவாகவும் நீங்கள் செலவு பண்ணுறது அதிகமாகவும் இருக்கும். அப்போ உடற்பயிற்சி, காய்கறிகள், கீரை, அப்புறம் வெயில் படுற மாதிரி எக்ஸசைஸ், வெளியில் நடக்கிறது, உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் நடக்கிறது. இதுபோல் ஒரு பிரத்யேக கவனம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் லிவர் நமக்கு ஒரு உறுப்பு இருக்குது, அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதுதான் என்னுடைய அறிவுரை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுடைய நேரத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோங்க. அதாவது முதல் நிலைங்க, இப்போ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். திருப்பி நான் இதை வந்து வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும் ஒரு கோர்வையாக என்னென்ன சொன்னாங்கங்கிறது சுருக்கி தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஆல்கஹால், சாராயம் குடிக்கவே கூடாது அப்படிங்கிறது தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதில் வந்து இவ்வளோ குடிக்கலாம் அவ்வளோ குடிக்கலான்ற அளவெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதை வந்து குடிக்கவே கூடாது. ஏன்னா இந்த கல்லீரலுங்கிற உறுப்புடைய வேலை என்ன செய்யுது, நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் வாங்கி அதை பூரா எனர்ஜி ஆக்கி எல்லா உறுப்புகளுக்கும் கொடுத்து, அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது இருந்தால் அதை சேமித்து வச்சு நம்ம என்னைக்காவது சாப்பிடாம இருந்தோம்னா அந்த நேரத்தில் அது கொடுத்து உதவி பண்ணி இவ்வளவு வேலையை அந்த கல்லீரல் செய்யுதுங்க. அப்போ அது கொடுக்குற ஆல்கஹாலு, அந்த கெமிக்கல்லாம் உள்ள போய் அது செய்யும் போது அது ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அப்படி தொந்தரவு பண்ணாலும் கூட அது கூட சண்டை போட்டு நம்மளை காப்பாற்றணும், நம்மளை நல்லா வச்சிருக்கணுங்கிறதுக்காக செய்கிற ஒரு உறுப்பை இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுடா அப்படின்னு இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்ற அளவுக்கு மீறி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் அது வந்து பிரச்சனையே ஆகுது.
அப்போ அவ்வளவு தூரம் நம்ம வந்து தொந்தரவு பண்ணுறோம். நான் காலையில் பசங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம கல்லீரலை பற்றி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லுவோம் சொன்னேன். காட்டுக்குடி, கபார்குடி, முரட்டுக்குடி, மோசக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா அதை பற்றி இவ்வளவு குடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குடிக்கவே கூடாது அப்படிங்கிறத ஒரு வேண்டுதலாகவே இன்னைக்கு நம்ம வைக்கிறோம். தேனி ரேடியோவிலே சார்பாக, என்னுடைய சார்பாக மனமாற நான் இதை வேண்டுறேன். ஏன்னா குடித்ததன் மூலமாகவே நெருங்கிய உறவுகளை எல்லாம் நான் இழந்திருக்கேன். அதனால எனக்கு அதனுடைய வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். குடி மூலமாக இழந்திருக்கேன். அதனால அந்த வேலையெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. நேச்சுரலாக நம்மளுடைய லிவர் வந்து எப்படி கெட்டு போகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம், ஓரளவுக்கு தொப்பை இருக்குது அப்படின்னு நினைப்போம், எக்ஸசைஸ்லாம் அதுவும் செய்யாமல் இருக்கோம் வைக்கிறோம். நான் கொஞ்சம் பழகிக்கிட்டே இருக்கேங்க, என்னுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அதையும் சேர்த்து நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, உடம்பெல்லாம் கொஞ்சம் வலுவாக வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு உறுப்புக்கும் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, நல்ல விட்டமின்ஸ் இருக்கிறது, மினரல்ஸ் இருக்கிறது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்க மாதிரி காய்கறிகள்லாம் சாப்பிட்டு, குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னாலும் இதில் தான் சத்து இருக்குது, இதெல்லாம் சாப்பிடணும்னு நல்ல பொருட்களை எல்லாம் சாப்பிட வச்சு, நல்லா நிறைய ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்டு, நல்ல எனர்ஜி தேவைப்படுற மாதிரியான வச்சுக்கிட்டு, நல்லா தண்ணி குடிச்சு, நீட்டாக நம்மளுடைய உடம்பை, இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். இப்போ நம்ம சொல்கிறது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் அதை வாழாமல் நட்ட நடு ராத்திரியில் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டோம்னாலே நமக்கு இதெல்லாம் செஞ்சிடலாங்க. அப்படி இதை மீறி நம்ம இதெல்லாம் பண்ணி லிவரை கெடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், சார் சொன்ன மாதிரி 25 லட்ச ரூபா செலவாகுமா, காப்பீடு போனால் கூட 10 லட்ச ரூபா செலவாகுமா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளவு, அந்த சர்ஜரி எவ்வளோ கஷ்டங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன் விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம தான் பார்த்துக்கிறணுங்க. ஏன்னா உடம்பு தான் ஆயுதமே, வேறு எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்ம உடம்பு மட்டும்தான். நமக்கு என்ன அறிவு இருந்தாலும் சரி, என்ன திறமை இருந்தாலும் சரி, உடல்நிலை நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம செயலாற்ற முடியும். அதுதான் ஒவ்வொரு பாசிட்டிவிட்டியிலே ஒவ்வொரு மருத்துவர்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், உங்கள்கிட்ட இதை தெரியப்படுத்துகிறேன். உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். எல்லாரும் அவங்களுடைய உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, கல்லீரலை பார்த்துக்கோங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, கல்லீரல் எப்படிப்பட்ட ஒரு பொறுமைசாலிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்டோம், தெரிஞ்சோம். ஸோ நமக்கே தெரியாதான் இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் விட்டால் இதை பற்றி கூட பேசிக்கிட்டே இருப்பேன். டாக்டருமே நிறைய பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் தேவையான கருத்துக்கள் கண்டிப்பாக இதன் மூலமாக கிடச்சிருக்குன்னு மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.